இன்றைக்கி சம்பளம் வந்து அறநூறுரூவா. ஆனால் பார்க்குறவங்களுக்கு அறநூறுவா பெருசாக தெரியலாம். ஆனால் வந்து இந்த அறநூறுவா சம்பளம் மாதத்தில் 30 நாள் வேலை இருக்காது, அல்லது 15 நாளோட வேலை இருக்காது, மழை வந்தால் 10 நாளோட வேலை இருக்காது. இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் கம்ப்ளீட்டாக ஒரு மாதம் வேலையே கிடையாது. அப்போ அவங்க கடன் உடனே தான் வாங்கி அதை குடும்பத்தை கொண்டு போண்டிருக்கு. இதனால தான் வந்து சிரமப்படுதாங்க. அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து 800 சம்பளம் கேட்கும். இன்றைக்கி 1000 கொடுத்தா தான் இன்றைக்கி காணும் வேலையை சம்பளம். ஏன்னு சொன்னால் எங்களோட உப்பள தொழிலாளோடு வேலை பார்த்து சித்தாள் மண்ணொட்டி ஆள் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி 950 கொடுக்கப்படுது. ஆனால் எங்களுக்கு இன்னும் 600 கொடுக்கப்படுது. எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பளம் ஒன்று போல தான் இருந்துச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு 950 வேலை, ஆனால் எங்களுக்கு 600 தான் சம்பளம் கிடைக்கும். அதனால் வந்து சம்பளத்தை கூடுதலாக கோரிக்கை வைக்கும். இதை உற்பத்தியாளர்களும் உரிய முறையில் கவனித்தாங்கன்னா கொடுத்தாங்கன்னா இந்த தொழிலுக்கு ஆள் கிடைப்பாங்க. இப்போ புதிய தலைமுறை யாரும் வேலைக்கு வரல. இது குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா புதிய தலைமுறை யாருமே இளைஞர்களோ இல்லை இளம் பெண்களோ இந்த வேலைக்கு வரல. ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க வயசாகி இறந்துக்கிட்டு இருக்காங்க, அல்லது வேலையிலேருந்து ஓய்வு பெற்றுக்கிட்டு இருக்காங்க. கூடுதலாக ஆள் வரல. இன்றைக்கி 10 பேர் வேலை பார்த்த இடத்துல 6 பேர் வேலை பார்க்காங்க.